திரையோதசி அன்னைக்கு பகவான் இந்திராணியில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வர சொன்னார். விட்டலன் அவருக்கு சந்தன குங்குமம் விட்டு கழுத்தில் மாலை போட்டு இன்னும் சிறிது நேரம் நாம சங்கீர்த்தனம் பண்ணும்படியாக பண்ணி மத்தியான காலம் ஆன உடனேயே குகை தயாராகிடுத்தான்னு கேட்குறார். ஆயிடுத்துன்னதும் அந்த பக்கம் நிவர்த்தி நீ கையை பிடிச்சிக்கோ, இந்த பக்கம் நான் கையை பிடிச்சிக்கிறேன். அவருக்குன்னு போட்டுக்கிற ஆசனத்தில் அவளோட போய் ஞானேஸ்வரி மகாராஜ் உட்காண்டார். அவருக்கு முன்னாடி ஞானேஸ்வரியோட ஒரு பிரதி வைக்கப்பட்டிருக்கு. எந்த ஸ்வரூபமே அவரோ அதில் அவர் அப்படியே ஐக்கியமாகி உட்காந்துட்டார். எங்கே பார்த்தாலும் நாமாவளி பாடிட்டு இருந்தவா ஒரு நிமிஷம் அமைதி ஆயிட்டா. இந்த காட்சியை பார்க்க முடியாதுன்னு சூரியன் போய் மேகத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுன்னுட்டான். ஞானதேவ பிரமாண நிவிருத்தி தேவி ஞான சமாதி சமாதி சஞ்சீவன சமாதி சஞ்சீவன ஹரிபாட்ட சமாதி சஞ்சீவன ஹரிபாட்ட ஹரிமுகே மணா ஹரிமுகே மணா புண்ணியாச்சி கணனா கோண கரி राम कृष्ण हरि राम कृष्ण हरि राम कृष्ण हरि राम राम कृष्ण हरि 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 राम कृष्ण समाधि संजीवन हरिपाठ இன்னைக்கும் சஞ்சீவன சமாதியில் ஜீவ சமாதியில் 21 வயசு பையனாகவே இன்னைக்கும் இருந்து கொண்டு நாம சொல்லிட்டு இருக்கார் ஞானதேவன். நிவர்த்திநாதரும் விட்டலனும் வெளியில வந்தா நிவர்த்தியை கூப்பிட்டு இந்த பாறையை மூடிடுவோன்னு பாண்டுறாங்க. மூடிட்டார். இந்த பாறையை கட்டிண்டு அழுது நிவர்த்திநாதர் அழுதார். அத்தனை சாதுக்களும் கதறினா.